அல்லேலூயா. 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 ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் தேவனுடைய ஆலயத்தை வந்திருக்கிற உங்களுடைய அவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்று கொள்கிறேன். கர்த்தருடைய அவரை ஆசீர்வதித்து கர்த்தருடைய வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாட்கள் 2 நாட்களாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய பாடு மரணங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியான ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை பிரியமானவர்களே நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். வரும் நாட்களை கர்த்தர் ஆசீர்வாதங்களால கர்த்தர் மாற்றி தருவாராக. கடந்த 2 வாரங்களாக ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினார். ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு மகிமையான வார்த்தை மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய சிஷ்யரை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. எருசலேமுக்கு நேராக கர்த்தர் புறப்படும் போது பிரியமானவருடைய பாடு மரணங்கள், எருசலேமிலே தான் படப்போகிற பாடுகள், எருசலேமிலே தனக்கு வரப்போகிற நிந்தனைகள், இவை அவற்றை குறித்து பேசும்போது பேதுரு அங்கே தலையிட்டு ஆண்டவரே இப்படிப்பட்ட சம்பவம் நமக்கு நடைபெறக்கூடாது என்று சொன்ன போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் தவிர தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கவில்லை என்று சொன்னவனை கண்டித்து கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தர் அதற்கு பிற்பாடு பயன்படுத்தின வார்த்தை, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். அல்லேலூயா. அவர் கண்டிப்பாக பின்பற்றி எல்லாரும் பின்பற்றி வரணும்னு சொல்லல, ஆனா ஒரு கேள்வி, விரும்பினார். விருப்பம் உள்ளவர்கள் என்னை பின்பற்ற வேண்டும், என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும், என் வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் முதலாவது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர கடவுள் என்று சொல்லி கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்துவதை நீங்கள் நான் மறைந்து கொள்ள முடியும். அதன் வாயிலாக பிரியமானவர்கள் ஒரு சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மை வெறுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை குறித்து கடந்த நாட்களில் நம்மளோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். நான் என்னை வெறுக்க வேண்டும் என்று சொன்னால், என் சுயம் சாக வேண்டும் என்று சொன்னால் 5 காரியங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 5 காரியங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். 1 மாமிசம், 2வது அதன் ஆசை இச்சைகள், 3வது என்னுடைய பழைய மனிதன், 4வது உலகம், 5வது நான் என்கிற அந்த அகங்காரம். இந்த 5 காரியங்கள் சிலுவையில் அறையப்பட்டால் வழிய நீங்களும் நானும் ஒரு நாளும் ஆண்டவருடைய சீசர்களாய் மாற முடியாது, அவரை பின்பற்றவும் முடியாது என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக் கூடாது. எனவே தான் 3 ஆண்டு காலங்கள் என் ஆண்டவரோடு கொடுத்த சீஷர்கள் ஒரே இரவு கெத்செமனே தோட்டத்தில் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்களே தவிர ஒருவனும் என் ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றவில்லை. எல்லாருக்குள்ள இருந்தது அந்த காரியங்கள், 5 காரியங்கள் ஏதோ ஒரு காரியம் உள்ளுக்குள்ள இருந்தபடினால எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். ஒருவன் மாத்திரம் சிலுவை வரையிலும் ஆண்டவரை பின்பற்றினான், அவன் யோவான். அல்லேலூயா. மீதி எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். வேதம் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான், இந்த 5 காரியம் சிலுவையில் அறையப்பட்டால் வழிய நீங்களும் நானும் உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் மாறவே முடியாது. உண்மையாக தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளை ஒரு நாள் மாற முடியாது. அதைத்தான் கழிந்த வாரத்தில் தியானிக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்தார். முதல் வாரத்தில் மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளை குறித்து நாம் தியானித்தோம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து அப்படிப்பட்ட கிரியைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, அவை எல்லாம் சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவம் நமக்கு வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கிற ஒரு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் தந்தார். கழிந்த வாரத்தில் பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி ரோமர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்தார். அல்லேலூயா. ஆதாமுடைய மரபு வழியாக நமக்குள்ள இருக்கிற பாவம், ஆதாமுடைய அந்த மரபு வழியாக நமக்குள்ள வருகிற அந்த கிரியைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி கழிந்த வாரத்திலே நாம் தியானிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை தந்தார். பிரியமானவர்களே, பாவத்தை ஒத்துக்கொள்ளாத தன்மை ஆதாமுக்கு ஏவாளுக்குள்ள இருந்த ஒரு பெரிய ஒரு காரியம், பாவத்தை ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. இன்றைக்கும் அதே போலதான் மனிதன் தான் செய்கிற பாவத்தை ஒத்துக்கொள்ளாதபடிக்கு அதை மற்றவர்களை பழி கொடுக்கிறவனாய் மாறி விடுகிறானே தவிர தன்னுடைய பாவத்தை ஒரு நாளும் ஒத்துக்கொள்வது இல்லை. அதுதான் பழைய
மனிதனுடைய சுபாவங்கள், பழைய மனிதனுடைய கிரியைகள் அப்படிப்பட்டதாக இருந்தது. பாவ கிரியைகளுக்குள் அவன் இருந்தான். அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்வுகளை தன்னை அர்ப்பணித்தவனாக இருந்தான். அவை எல்லாவற்றையும் பிரியமானவர்கள சிலுவைக்கு நாம் ஒப்புக்கொண்டிருக்கும் போது மாத்திரம்தான் ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற முடியும் என்பதை குறித்து கழிந்த வாரத்தில் தியானிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கண்டவன் தந்தார். அதற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறார். இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். இன்றைக்கு தியானிக்க போகிற காரியம், உலகத்தை நாம் சிலுவையில் அறைகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம், கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தை. கலாத்தியர் 6:14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் தன்னை குறித்து அவன் தெளிவாக எழுதுகிறான். தன்னுடைய நிலைமைகளை குறித்து அவன் தெளிவாக எழுதுகிறான். தன்னுடைய சூழ்நிலை குறித்து அவன் சபைக்கு எழுதுவதை சொல்லுகிறான். ஆண்டவராய் இயேசுவின் சிலுவையை குறித்து அல்லாமல், அவரை குறித்து அல்லாமல் வேறு எந்த ஒரு காரியத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா உலகம் பிரியமானவர் அவன் தெளிவாக எழுதுகிறான். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது மாத்திரமல்ல, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தெளிவாக எழுதுகிறான். நமக்குள்ள இருக்கக்கூடாது அந்த உலகம், அந்த பிரியமானவர்களே, அந்த உலகம் சிலுவையில் அறையப்படாமல் நீங்கள் நானும் ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற முடியாது என்பதை குறித்து வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் நானும் அறிந்து கொள்ள முடியாது. அவன் எதை வெளிப்படுத்துகிறான்? தனது அறிவு, தனது பதவி, தனது யூத பாரம்பரியம் ஒன்றும் இல்லை, அது சிலுவை மாத்திரம் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான். தனக்கு உண்டான அறிவு, தனக்குள்ளான படிப்பு, தனக்குள்ளான பட்டங்கள், தனக்குள்ளான செல்வாக்கு, தனக்குள்ளான பதவி, யூதருடைய அந்த பாரம்பரியம், இஸ்ரவேலுடைய அந்த பாரம்பரியம், இவை எல்லாவற்றினாலும் ஒற்றுமை இல்லை, சிலுவை மாத்திரமே என்பதை குறித்து அவன் தெளிவாக எழுதுகிறான். இவை எல்லாம் உலகத்திலிருந்து உண்டானவைகள். பதவி, இந்த உலகம் எனக்கு தரக்கூடிய ஒரு பதவி, படிப்பு, இந்த உலகத்தினுடைய பிரியமான காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் படிக்கிறேன். இந்த உலகத்தை வாழ வேண்டும் என்று நான் படிக்கிறேன். பாரம்பரியம், என் சொந்த காரியங்களுக்காக என்னுடைய முன்னோர்களுடைய அந்த பாரம்பரியத்தை நான் எந்த வழக்கத்தை நான் கடைபிடிக்கிறவனாக இருக்கிறேன். இவையெல்லாம் உலகத்துக்குரிய காரியம் தவிர இது தேவ ராஜ்யத்துக்கு நடந்த காரியம் அல்ல. இந்த உலகத்தை நான் படிச்சு கரெக்டா இருக்குன்னு சொன்னா பரலோகத்துல இடம் கிடைக்கவே கிடையாது. இந்த உலகத்தை நான் கரெக்டா இருப்பேன், போகிற இடம் தான் மக்கள் மதிப்பார்கள், எல்லா காரியமும் இருக்கும். அது உலக அறிவு. உலகத்துக்கு நான் படித்து நான் கரெக்ட் வாங்க. அதான் வேணும் நமக்கு சொல்ல பதவி. நான் எம்எல்ஏ எம்பி படிக்க வேண்டாம். படிக்காம கிடைக்கூட ஒரு உயர் பதவி, எம்எல்ஏ எம்பி பதவி எதுவுமே நமக்கு தேவையில்லை. அரசியல் செல்வாக்கு மட்டும் இருந்தா போதும், நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த பதவியினால நான் பரலோகத்தை சொல்ல போக முடியாது. என்னுடைய பாரம்பரியத்தை கடைபிடித்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்டால் மாத்திரமே நாம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவனாய் நான் மாற முடியும். பவுல் இதை தெளிவாக சொல்லுகிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம். பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதும் போது இதை குறித்து அவன் தெளிவாக எழுதுகிறான். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசிக்கலாம். நல்ல புரிதல். அவனுடைய பட்டத்தை கொண்டு, அவனுடைய பதவியை கொண்டு அவன் எழுதுகிறான். நான் 8ஆம் நாளில் நிர்தேசனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயர் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தினுடைய நீதிபடி குற்றச்சாட்டப்படாதவன், ஆகினும் எனக்கு லாபமாய் இருந்தவர்கள் எவைகளோ அவர்களை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று அடுத்தாவது. அது மாத்திரமல்ல, என் ஆண்டவராய் இயேசுவை அறிகிற அறிவின் நன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்.
அவன் எழுதுறான், நான் பட்டமுள்ளவன், 8ஆம் நாள் விருத்தசனம் அடைந்தவன், இஸ்ரவேல் கோத்திரம்தான், பென்யமீன் கோத்திரம்தான், பரிசேயர் பிரியமான தெளிவாக எழுதுறான், எபிரேயன் பிறந்த எபிரேயன், பக்தி வேறக்குது, சபையை நான் துன்பப்படுத்தினேன், ஆனா நியாயப்பிரமாண நீதிமன்ற குற்றம் சாட்டப்படாதவன், எல்லாம் இருக்குது, ரொம்ப குடியுரிமை பெற்றவன், ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தவன், பிரியமானவர்களே, நல்ல ஒரு உன்னதமான நிலைமையில சபையின் சங்கத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்தவன். ஆனா அவன் சொல்றான், என் ஆண்டவன் அறியவன் சொன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எப்பொழுது ஆண்டவனை சந்தித்தார், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் எப்பொழுது ஆண்டவனை சந்தித்தாரோ அன்றைக்கு எல்லாவற்றையும் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரை வெறுமையாக பின்பற்றவன் அப்போஸ்தலன் பவுல் கர்த்தரவனை கொண்டு பெரிய காரியங்களை கண்டு செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டான், எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம ஓடு தேவை, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேன். நான் பவுல் சொல்ல ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பெரிய பதவியில் இருக்கேன், மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. கர்த்தனை நினைச்சாலும் கீழே அடிச்சுவார், கொண்டு வந்துட்டு போயிட்டே இருப்பார். ராஜாக்கள் ஏற்படுத்துறவரே ராஜாக்களை கீழே தள்ளுகிறவரும் ஆகவே. அல்லேலூயா. இன்னைக்கு மேல இருப்போம், நாளை எங்க இருப்போம், கீழே இருப்போம். மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை, அதை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நல்ல புரிந்து கொள்ளுது. வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறவருக்கு அதுதான் வேணும் சொல்லு. உலகம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்துடைய சகல காரியங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு தருகிறார், மேன்மை தருகிறார், உயர்வை தருகிறார். கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தை தரு. எதற்காக? ஆண்டவருக்காக இங்கே செயல்பட வேண்டும் என்று சொல்லி கடந்த காரியத்தை செயல்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தனமாய் பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்ட தானியேலை கர்த்தர் 3 ராஜாக்களுடைய காலத்தை அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றி வைத்திருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை உன்னதமான இடத்திற்கு கொண்டு வந்தார். யோசேப்பு பிரியமான அடிமையாக இருக்கப்பட்டவன் கர்த்தர் ஈர்த்து ராஜ்யத்தை அதிபதியாக எதற்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் போஷிக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தன்னுடைய ஜனத்தை வழிநடத்தும்படியாக கர்த்தர் ஒருவனுடைய உன்னதமான ஸ்தானத்தை கொண்டு வருகிறார். ஆனா பிரியமானவர்களே, யோசேப்பு ஒரு நாளும் தன்னுடைய பதவி குறித்து அவன் மேன்மை பாராட்டினதே இல்லை. அல்லேலூயா. தானியேல் தன்னுடைய பதவி குறித்து அவன் மேன்மை பாராட்டினதே இல்லை. பிரியமான மோசே வேதம் சொல்லுது, எகிப்திலே சகல சாஸ்திரங்களை அவன் படித்து வைத்திருந்தவன். 40 ஆண்டுகள் எகிப்திலே வாழ்ந்தவன், ராஜாவுடைய அரண்மனையில் வாழ்ந்தவன், சகல சாஸ்திரங்களை கற்று அறிந்தவன். ஒரு நாள் நான் பெரிய படித்தவன் என்று சொல்லி மோசே தன்னை ஒரு நாள் தேவ சமதை வெளிப்படுத்தினதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கேட்டெல்லாம் அவன் ஆண்டவரை உங்க முகத்தை பார்க்க ஆண்டவரை, மோசே கேட்டெல்லாம் உங்க மகிமையை பார்க்க ஆண்டவரை, உங்க முகத்தை பார்க்கணும். அந்த சொன்னாரு, முகத்தை பார்க்கப்பட்ட ஆனா என் மகிமையை பார்ப்பேன், எந்த சூழ்நிலை சரி என் கிருபம் கூட இருக்கும் சொன்னார். அல்லேலூயா. அதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, உலகத்துக்கு நீங்களால் அறையப்படுகிற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்துக்கு நீங்களால் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பவுல் கலாத்தியர் 6ஆவது அதிகாரம் 14வது வசனத்துல அவன் பயன்படுத்தும்போது நான் சிலுவைக்கு அறையப்பட்டேன்னு சொல்ல காரணம், அதுக்கு அடுத்த வசனத்தை ஒரு காரியத்தை அவன் பயன்படுத்துறான். கலாத்தியர் 6:15 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமே இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒண்ணுமே இல்லை. பாரம்பரியத்தினால எதுவுமே இல்லைன்னு நம்ம எழுதுறோம். புது சிருஷ்டியே பாரம்பரியத்தில் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பழைய ஏற்பாடு பாரம்பரியம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாமுடைய காலத்துல கர்த்தர் உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அது இஸ்ரவேல் வம்சத்துக்குள்ளே இருந்தான ஒரு பழக்கம். அதை முஸ்லிம் சந்ததிகள் அதை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். பவுல் எழுதுறான், அதனால எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை பவுல் வெளிப்படுத்துறார். பாரம்பரியத்தினாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், அஞ்ஞானுடைய பழக்க வழக்குகள் இன்னைக்கு பாரம்பரியமா கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரை மறந்து போனோம். பிரியமான நம்முடைய மூதாதைகளுடைய பாரம்பரியங்கள், நம்முடைய சொந்தங்களுடைய பாரம்பரியங்கள், பிரியமான அஞ்ஞானுடைய பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு பாரம்பரியமாக நீங்களால் கடைபிடிக்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம்.
வேதம் நமக்கு என்ன சொல்கிறது வாசிக்கலாம். மார்க் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். மார்க் புத்தகத்தில் சில காரியங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக இருக்கிறார். மார்க் 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். வேதம் இங்கே நமக்கு ஒரு காரியத்தை அங்கே காண்பித்துக் கொடுக்கிறது. மார்க் 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய அடிக்கடி முன்னோடைய உலக பழக்க வழக்கங்கள், உலகத்துடைய காரியங்கள், பிரியமானவர்களே, அடிக்கடி கை கழுவுகிற பழக்கம் அவங்களுக்கு உண்டு. வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வாரன்னு சொன்னா வெளியே என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? யூதருடைய வம்சம், இஸ்ரவேல் வம்சருடைய வம்சம் தான். வெளியே தண்ணி வச்சிருப்பாங்க. வெளியே என்ன வச்சிருப்பாங்க? தண்ணி வச்சிருப்பாங்க. அதை வச்சு காலை கழுவிட்டு தான் எங்க போவான்? உள்ள போவான். கையை காலை கழுவிட்டு தான் உள்ள போவான். இன்னைக்கு அதை யார் கடைபிடிக்கிறது தெரியுமா? பிராமணர்கள் கடைபிடிக்கிறாங்க. வெளியே இருந்தா என்ன செய்வாங்க? வந்த உடனே அங்க வெளியே தண்ணி வச்சிருப்பாங்க. அதை கழுவிட்டு தான் உள்ள வருவோம். நல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பிராமணன் சொல்லக்கூடிய வேற யாரும் இல்லை. பிராமணன் சொல்லக்கூடிய வேற யாரும் இல்லை. ரோமர்கள், கிரேக்கர்கள், யூதர்கள், இவருடைய கலப்பினத்தில் பிறந்த பிள்ளைகள் தான் பிராமணர்கள். நல்ல பிராமணர்கள் யாருமே இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட போது கிபி 72 தீர்க்க ராணினால இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவது கடந்து போனார்கள். ரோமர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், கிரேக்கர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எனவே அந்த ரோமர்கள், கிரேக்கர்கள், யூதர்கள் எல்லாரும் பிரியமானவர்கள் அந்த கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே அவர் பிரவேசித்தார்கள். சரித்திரம் அப்படிதான் சொல்லுகிறது. அவர்களுக்கு பிறந்த அந்த கலப்பின பிள்ளைகள். அதனாலதான் யூதருடைய ஞானம் அவனுக்கு இருக்கும், கிரேக்கருடைய கல்வி அவர்களுக்கு இருக்கும், ரோமருடைய ராஜ தந்திரம் அவர்களுக்குள்ளே இருக்கும். அந்த மரபு வழியாக வருகிற குணாதிசயம், 3 குணாதிசயம் பிராமணர்களுக்குள்ளே இருக்கும். ஒன்று யூதருடைய ஞானம் இருக்கும், 2வது கிரேக்கருடைய கல்வி அறிவு இருக்கும், 3வது ரோமருடைய ராஜ தந்திரம் அவர்களுக்குள்ளே இருக்கும். புரிந்து கொள்வது. எனவே தான் அந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இது எங்கிருந்து உருவானது? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள உருவான ஒரு பழக்கம், பரிசேயருக்குள்ள உருவான ஒரு பழக்கம், முன்னோருடைய பாரம்பரியங்கள். அங்க எப்பவும் வேதாந்தம் முன்னோருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினாலே அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். பாரம்பரிய வழக்கம், உலகத்துடைய வழக்கம் பிரியமானது. வேதம் சொல்லுகிறது அந்த வழக்கத்தை பாரம்பரியத்தை கடைபிடிச்சாங்களே தவிர கர்த்தர்கிட்ட காரியத்தை அதனால கை கழுவ சாப்பிடத்தான் நான் சொல்லல. கை கழுவ நீ வந்தோட அப்படி சாப்பிடணும்னு வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாரம்பரியத்தை கடைபிடித்து தேவ சட்டத்தை நினைச்சுட்டான் வெளியே போட்டுட்டான். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அதே 7வது 9வது வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாக இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளையை தூக்கி தூர போட்டான். ஆண்டவரை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை இயேசு கற்றுக் நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு, உங்களுடைய பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் வியர்த்தமாக்கி வேண்டாக்கி விட்டீர்கள். அவனுக்கு தேவனுடைய கட்டளை தேவையில்லை, கர்த்தருடைய வசனம் தேவையில்லை, கர்த்தருடைய காரியங்கள் அவனுக்கு தேவையில்லை, கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தை அவனுக்கு தேவையில்லை. அவனுக்கு தேவை பாரம்பரியம், அவனுக்கு தேவை உலக கலாச்சாரம். உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோமே, இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க நம்ம அட்வைஸ் பண்ணோம், நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், ஸ்கூலுக்கு போனா ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வரணும், நீ எல்லாத்தையும் கரெக்டா இருக்கணும்னு சொல்லி அனுப்புவோம். நம்ம பிள்ளை நம்மகிட்ட நீ சொல்லுது என்ன, எங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இப்படிதான், நாங்க இப்படிதான் இருப்போம்னு சொன்னா நம்ம கை சும்மா இருக்கணும்? நீ சொல்ல நான் கேட்க முடியாது. யாராவது பெற்றோர் பார்த்து நம்ம பெற்றோர் நம்மளை பார்த்து கேட்கலாம், பிள்ளை கேட்கலாம். நீ சொல்ல நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என் ஃப்ரெண்டு சொல்லதான் கேட்பேன். என் ஃப்ரெண்டு இப்படிதான் இருப்பான், அவன் இப்படிதான் ஸ்டார்ட் போட்டு முடிய விட்டுருவான், நானும் ஸ்டார்ட் போட்டு தான் முடிய விட்டுருவேன். அவன் இப்படி கீரி பிள்ளைய தலையில் வளர்த்துட்டு வருவான், நானும் கீரி பிள்ளைய தான் தலையில வளர்ப்பேன் சொல்லிட்டு பிள்ளை முடிய விட்டுனா நம்ம சம்மதிப்போமா? சம்மதிப்போமா? யோசித்து பாருங்க, எனக்கு சம்மதிப்போமா? ஏன் நம்ம சொல்லி விடுவோம், உன் ஃப்ரெண்டு தேவையில்லை, நான் சொல்லது நீ கேளு. சொல்லவும் சொல்ல மாட்டோமா? சொல்லவும் சொல்ல மாட்டோமா?
நான் சொல்ல கேட்கணும், வீட்டில் இல்லாட்டி போயிட்டு. அதுதான் தேவ கட்டளை. அல்லேலூயா. மனுஷனாக நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய பிள்ளைகள் அவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருப்பார் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருப்பார். யூத பரிசுடைய கலாச்சாரம் தேவ கட்டளை இல்லை. என்ன நீர் சொல்வது அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இப்படித்தான். ஆண்டவராக இயேசு சீசர்களும் பிரியமானவர்களே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சீசர் நெருக்கத்தில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே குறைச்சோம்னா கை கழுவாம சாப்பிட்டு காப்பான். பாரம்பரியம். ஆண்டவரே கொஞ்சம் உங்களுடைய சீசர் எப்படி செய்யறாங்க? அங்கதான் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. கருத்தையிலிருந்து புறப்படுது மனுஷன் கேட்டுப்படுமே தவிர கை கழுவ சாப்பிட்ட ஒன்றுமே செய்யாத கதை கற்றுக் கொடுத்தார். ஏன்னா இவங்க பழக்கம் தேவ சட்டத்தின் மீது தன்னுடைய பாரம்பரியங்களை உள்ளே நுழைப்பது, கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு தன்னுடைய பாரம்பரியங்களை உள்ளே நுழைப்பது இவருடைய பழக்க வழக்கமாக இருந்தது. எனவே தான் கதை சொன்னால் பாரம்பரியங்கள் சிலுவையில் அறையப்படுகிற அந்த காரியம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஏன்னா அது உலகத்தால் உருவானது, உலக மனிதன் உருவாக்கினது, உலக மனிதனால் கொண்டு வரப்பட்ட காரியங்கள், உலக மனிதனால் கொண்டு வரப்பட்ட காரியம். அது வேதத்துக்கு புறம்பான காரியம், வேதத்துக்கு புறம்பான காரியம். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடாது. என்னை பின்பற்றுகிறவன் என்னுடைய வார்த்தை கை கொள்ள வேண்டும் என்பது கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்னாரு, என்னை பின்பற்றி வர விரும்பினான், என்னை பின்பற்றி வர விரும்பினால் உலகத்துக்கு நீ அறையப்பட வேண்டும். உலக பாரம்பரியங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கிறார். 13ஆம் வசனம் சொல்லி வாசிக்கலாம். பார்க்க 17-13. நீங்கள் போதித்த, யாரு? பரிசேயர்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள். அவர் சொன்ன நீங்கள் போதித்த, அது மனுஷனால் கொண்டு வரப்பட்டது பாரம்பரியம். மனுஷனால் கொண்டு வரப்பட்டது பாரம்பரியம். அந்த பாரம்பரிய வேதம் சொல்லுது, அந்த பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை நீங்கள் அவமாக்குகிறீர்கள், தேவ வசனத்தை பொய்யை மாற்றுகிறீர்கள். பைபிள்ல நல்ல நாள் ஒரு நாள் இருக்கா? பைபிள்ல நல்ல நாள் எங்கேயாவது நல்ல நாள் இருக்கா? ஆண்டவர் எங்கேயாவது நல்ல நேரம் எழுதி வச்சிருக்காரா? இது கரிநாள், இது கரிநாள் கர்த்தர் எங்கேயாவது பைபிள் எழுதி வச்சிருக்காரா? எங்கேயாவது இருக்குதா? இந்த டைம்ல இருந்து வெளியே ஜோம் பண்ண நான் வருவேன் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரா? உங்க காரியத்தை இந்த டைம்ல இந்த டைம்ல செய்தாதான் நான் வருவேன் கர்த்தர் எழுதி வச்சிருக்காரா? பைபிள் எங்கேயாவது இருக்குதா? நான் படிச்ச பைபிள் இருக்கு, ஒருவருக்கும் பைபிள் இருக்குதா? ஐயா நல்ல நேரம் முடியுதுனா வந்து கண்ணை போட்டுறோம், அதை தாண்டினா வீடியோ பார்க்கலாம். நல்ல நேரத்தில் தாலி எடுத்து கொடுத்தணும். ஏன் மற்ற நேரங்கள்னா தாலி கழுத்து யாராதா? நல்ல நேரத்தை கட்டினா மட்டும் குடும்பம் வளர்க்கும், பொங்கல் பொங்கல் சாப்பிட யோக்கியமா இருக்குதா? ஆண்டு எழுதி வச்சிருக்கா? எந்த வயதில் எழுதப்பட்டு இருக்கிறது? எந்த வயதில் எழுதப்பட்டிருக்கிறது? இந்த டைம் தான் நல்ல நேரம், அந்த டைம் தான் கெட்ட நேரம், எந்த வயதில் எழுதப்பட்டிருக்கிறா? நட்சத்திரங்களை கத்த பேருக்கு அழைக்கிறார். நட்சத்திரங்கள் பேர் போட்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவன் இந்த ராசி உள்ளவன் இந்த ராசி உள்ளவன் பைபிள் எங்க எழுதப்பட்டு இருக்கிறதா? கத்தர் எங்கேயாவது யாருக்காவது பழைய பாட்டில் யாருக்காவது ஜாதகம் எழுதி வச்சிருக்காரா? யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? ஜாதகம் எழுதி வச்சிருக்காங்களா? மோசனுடைய ஜாதகம் என்ன? யாரா சொல்ல முடியுமா? ஆபிரகாமுடைய ஜாதகம் என்ன? அவன் பிறந்த நேரம் நல்ல இல்லையா? யோசித்து பார்க்க வேண்டும். பழைய பாட்டில் யாராவது ஜாதகம் எழுதி வச்சிருக்கிறாங்களா? யாராவது நல்ல நேரம் இது கெட்ட நேரம் எழுதி வச்சிருக்காங்க? யாராவது நாம் நட்சத்திரம் பார்த்து யாராவது எந்த காரணம் செய்தார்களா? நியாயமான காலம் அப்படி இருக்குமானால் என் ஆண்டவரே கிருபையின் காலத்தை நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்?
உலகத்தினுடைய பாரம்பரியங்கள், புறஜாதியுடைய கலாச்சாரங்கள், புறஜாதியுடைய காரியம், கலண்டர்ல எவ்வளவு எழுதி வச்சிருக்க டைம், இந்த டைம் இந்த டைம் நல்ல நேரம், அதுதான் பார்க்கறது. வேதத்தை நம்ம பார்ப்பதில்லை. அதான் கேட்க, வேதத்தை எங்க டைம் கொடுக்கப்பட்டிருக்குதா? நானும் பார்க்கிறேன், பிள்ளை வச்சு கொண்டு போவாங்க 3 மணி முன்னால கொண்டு 3 மணிக்கு வர என்ன சொல்றாங்க, அதுக்கு ஒரு டைம், இத்தனை மணிக்குள்ள இத்தனை மணி கொண்டு போக. ஏன் எங்கேயா பைபிள்ல இருக்குதா? மரியாதைக்கு எப்போ பிரசவம் ஏற்பட்டது? மரியாதை நல்ல நேரம் பார்த்தா, மரியாதை பிரயாணம் பண்ணா யோசித்து கூட்டு போனோம். நல்ல நேரம் பார்த்தா சத்திரத்தை கிடத்துனாங்க. நல்ல நேரம் பார்த்து ஆண்டவர் பிரசவம் பார்த்தாரு. ஏன்னா மரியாதை பிரசவத்தை பார்த்து ஆண்டவர் தான் நல்ல நேரம். இப்போ குழந்தை பிறக்க கூடாது, ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவரை பின்பற்றுகிற நீங்களும் தான். அதான் வேதம் சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் பாரம்பரியத்தை ஒழிக்க வேண்டும். ஏதை நம்ம காண்பித்துக் கொடுக்கிறது பவுல் அதான் எழுதுறான். கலாத்தியர் 1வது அதிகாரம் திருப்பிக் கொள்ள, கலாத்தியர் 1வது அதிகாரத்தை பவுல் எழுதுறான் பாருங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிறோம், யூத மார்க்கத்தை தேர்ந்தவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியமுள்ளவனாய் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக, அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக பவுல் எழுதுகிறார், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிறோம், யூத மார்க்கத்தை தேர்ந்தவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாக பாரம்பரியத்திற்காக வைராக்கியம் பாராட்டினேன். என் மூதாதையருடைய பாரம்பரியங்களை வைராக்கியம் பாராட்டினேன். அப்போஸ்தலர் 9 இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக, இயேசுவை சந்தித்த பிற்பாடு சொன்னாங்க, ஒன்றுமே இல்லை. அலையிலுயா அலையிலுயா, ஒன்றுமே இல்லை. வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரணம். அப்போ பேர் எழுதுனா 1 பேதுரு 1வது அதிகாரம், 1 பேதுரு 1வது அதிகாரத்துல பேதுரு சொன்ன வார்த்தை எழுதுனா 18, 19 வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் முன்னோர்களாம் பாரம்பரியமா நீங்கள் அனுசரித்து வந்த அது வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீக்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீக்கப்பட்டிருந்து அறிந்திருக்கிறீர்களே. அவர்களுடைய பாரம்பரியத்தினால் அல்ல, நீங்கள் நான் மீட்கப்பட்டது முன்னோருடைய பாரம்பரியத்தினால் அல்ல. அது வீணான செயல் என்பதை அவன் எழுதுகிறான். அது அழிவுள்ள வஸ்துக்கள், அது வீணானவைகள், அதனால ஒரு பிரோஜனம் இல்லை என்பதை வேதத்தில் வெளிப்படுத்துகிறான். அதுதான் நீங்க மீட்கப்படல, வெளியேறப்பட்ட நாட்டவராய் இயேசு இரத்தத்தினாலே நீங்களும் நான் மீட்கப்பட்டோம். எனவே தான் நம்ம பாடுகிறோம், இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், இயேசுவின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்திலிருந்து விடுவித்தார், இயேசு வாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்திலிருந்து விடுவித்தார், முதல்ல நம்முடைய பதவி, அறிவு, பிரியமானவர்கள் பாரம்பரியம்.
இரண்டாவது நான் சொன்னேன், நம்முடைய முன்னோருடைய பாரம்பரியம் எல்லாம் சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவம் இருக்க வேண்டும். இதெல்லாம் உலகத்துக்கு உண்டான காரியம். உலக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். மூன்றாவதாக யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல வேதம் ஒரு காரியத்தை நம்ம காண்பித்துக் கொள்ளும். யாக்கோபு 4 என்ன சொல்லுகிறது? விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிகிறீர்களா? ஆகியால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இந்த 4வது அதிகாரத்துல ஏன் நீங்களும் ஜெபமனை பெற்றுக்கொள்ள முடியல? தெளிவாக எழுதுகிறான். ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல? என்ன சொல்றான்? வாசிக்கலாம், 1லிருந்து வாசிக்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால வருகிறது? உங்கள் அவயவங்களில் பொய் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்து உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையப்படாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணையும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறபடினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நல்ல புரிந்த, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்தா யாக்கோபு சொல்றான், விபச்சாரிகளே, விபச்சாரக்காரர்களே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஒரு உலகத்தில் சிநேகனாய் இருக்க விரும்பினால் அவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்பதை குறித்து அவன் எழுதுகிறான். உலகத்தோடு நீங்க உலகத்தை நேசிப்பீங்கன்னு சொன்னா, உலகத்தோடு நீங்க ஒட்டி வரணும்னு சொன்னா, அது தேவ பக்திக்கு புறனாக, அது பாவத்துக்கு வழிவகுக்கிற அது தீய காரியமாக அதை நம்மை கொண்டு போய்விடும். அதான் சொன்னா, உங்கள் அவைகளுக்குள்ள இச்சைகளுக்குள்ளேயே செய்து கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல அது வேணான்னு சொல்லுது, என் அவையை சொல்லுது வேணான்னு சொல்லுது, என் இருதயம் வேணான்னு சொல்லுது, என் மனம் செய்ய என்று சொல்லுகிறது. எனக்குள்ள யுத்தம், எனக்குள்ள போராட்டம், என் மனம் என்று இருதயம் சொல்லுகிறது. ஆண்டவரின் ஆவியோடு கலந்து சொல்லுகிறார், அதை செய்யாத என்று சொல்லுகிறார். ஆனால் பிரியமானவர்களே, என் மனம் சொல்ல அதை செய்ய என்று சொல்லுகிறது. எனக்குள்ள ஒரு யுத்தம். அதான் சொல்லலாம், உங்கள் அவைக்குள்ள போர் செய்கிறவர்கள் இச்சைகளினால் அல்லவா ஒரு யுத்தம் இடமே நடக்கிறது. இதனால என்னால் சரியாக ஜெபிக்க முடியல. நான் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறவனாக இருக்கேன். என் இச்சையை நான் நிறைவேற்ற வேண்டும், உலகத்துடைய காரியங்கள் நிறைவேற்ற வேண்டும், உலக ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். அது தேவ பக்தி முரணான காரியத்துக்குள்ள அது என்னை கொண்டு போய்விடும். அல்லேலூயா. யாக்கோபு சொன்னான், சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் இருக்கிறது. உலகத்தை வெறுக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு எனக்கு தேவை என்பதை குறித்து அவர் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். இன்னொரு காரியம், இந்த உலக ஆசை இச்சைகள் என்னுடைய மன நிம்மதியை அது கெடுத்து போட்டுவிடும். அல்லேலூயா. என் மன நிம்மதி அது கெடுத்து போட்டுவிடும். உலக ஆசை இச்சைகள் என் மன நிம்மதி அது கெடுத்து போட்டுவிடும். வேதம் சொல்லுகிறது, உத்தியோகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். உத்தியோகம் 2:14. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள். அவைகள் பிதாவினால் உண்டானவில்லை, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 உலகத்தினால் உருவான ஒரு காரியம். இந்த 3 காரியத்துக்கு ஒரு மனிதன் அடிமைப்பட்டிருப்பான் என்று சொன்னார், அல்லது இந்த 3ல் ஏதாவது ஒரு காரியத்துக்கு மனிதன் அடிமைப்பட்டிருப்பான் என்று சொன்னார், அவனுடைய மன நிம்மதி கெட்டு போய்விடும், மன அமைதி அவனோடு அழிந்து போய்விடும். அவனால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, கர்த்தருக்கு பிரியமாய் அவனால் வாழவும் முடியாது.
ஏனென்று சொன்னால் இந்த மூன்றும் நிலையற்றது. இந்த மூன்றும் நிலையற்ற ஒரு காரியம். இது ஒரு நாளும் நம்மோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு காரியம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 17வது வசனம். உலகமும் அது ஆசை செய்யும் ஒளிந்து போகும். அது உலகம் அதன் ஆசைகள் ஒளிந்து போகும். அந்த ஒளிந்து போகிற காரியங்களுக்காக இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒளிந்து போகிற அந்த காரியத்து மேல் இன்னைக்கு ஆசை இச்சைகளை வளர்த்து பிரியமானவர்கள தேவனுடைய நீதி நியாயங்களை இன்னைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளை விழுந்து கொண்டவர்கள் எழுதுவது மிக கடினமான ஒரு காரியம். எனவே தான் சொல்லுது, உலகத்துக்கு நீங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. உலகத்துடைய அந்த 3 காரியங்களை சிலுவைக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த 3 காரியம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் தேவனுக்கு விரோதி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 3 காரியங்கள் சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் நானும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளை மாற முடியும். இந்த 3 வெறுத்தால் மாத்திரம்தான் நீங்கள் நானும் கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் நீங்கள் மாற முடியும். இதை தொடர்ச்சி அடுத்தவன் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, தேவ ஜனமே, உங்கள் பாரம்பரியங்களை விட்டு வெளியே வாருங்கள். பாரம்பரிய கிரியைகள் சிலருக்கு ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். நம்முடைய பதவி, நம்முடைய பட்டம், நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம் இதனால எந்த ஒரு பிரச்சனை இல்லை. உலகத்தில் ஒருவேளை வாழ்வதற்கு நம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கலாம். ஆனால் தேவ ராஜ்யத்துக்கு அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இதையே தேடி போகிற பிள்ளைகள் உண்டு. இதனால வேதத்தை மறந்து போகிற பிள்ளைகள் உண்டு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது அந்த உலகத்துக்குரிய ஞானம், அறிவு, பதவி, ஆசை, இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தேவ ராஜ்யத்தை மறந்து போகிற பிள்ளைகள் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்தது. முற்றிலுமே நான் ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல நான் ஒண்ணுமே இல்லை. என்னுடைய பதவி, என்னுடைய பட்டம், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பாரம்பரியம், பிரியமானவர்களே, எனக்கு ஆசை இச்சைகள் எதனால ஒண்ணுமே இல்லை. ஆனால் இதெல்லாம் ஒழிந்து போகும். நான் எவ்வளவு தேர்ந்தவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விதமான பதவியில் இருந்தாலும், எனக்கு ஒரு மரணம் வருமானால் அதோடு எல்லாம் அழிந்து போய்விடும். அல்லேலூயா. அதை பிற்பாடு எதுவுமே எனக்கு என்ன செய்ய பிரயோஜனப்படவே படாது. நல்ல புரிஞ்சுக்கணும். ஆனால் உலகத்தில் வாழும்போது எல்லாத்தையும் சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்து என் ஆண்டவர் நான் பின்பற்றுகிறவனாக இருப்பேன் என்று சொன்னால் தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க முடியும். நித்திய ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்கிற பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் சொன்னால் ஒரு மனிதனை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறார்கள். எனவே பிரியமானவர்களே, தேவ ஜனமே, உலகத்தை உலகத்தில் ஆசை எல்லாத்தையும் சிலுவையில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரை சமூகத்தை அர்ப்பணித்துக் கொள்ள சொல்லுவோமா? கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.